ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் பக்தர்கள் இன்று நேரடி தரிசனத்துக்காக 10 மணி நேரம் ஆகுது. மேக்ஸிமம் 12 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வேலைக்கிழமை மட்டும்தான் டிக்கெட் ரொம்ப குறைவு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் டிக்கெட் ரொம்ப அதிகமாக தருவாங்க. தரிசன நிலவரம் எப்படி இருக்குது, இந்த வீக்கெண்ட் எப்படி கூட்டம் இருக்கும்ன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு திருப்பதியில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிற பக்தர்கள் வசதியாக பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு தராங்க. 7 மணி 6:30 மணிலேருந்து பக்தர்களை கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். வேலைக்கிழமை என்றாலே வெறும் 7,000 டிக்கெட் தான் வழங்குவாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு 7,000 டிக்கெட் கொடுத்தாங்க. நேற்று இரவு 11 மணிக்கெல்லாம் மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். யாராவது அந்த வேலை இருக்கீங்கன்னா டைரக்ட் தர்ஷனுக்கே போயிடுங்க. மீண்டும் இன்று இரவு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இன்று எவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையே தரிசனம் செய்வதற்கு ஒரு 14,000 டிக்கெட்டும், சனிக்கிழமை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 5,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 19,000 டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு வழங்கப்பட்ட 3,000 டிக்கெட் காலை 8:05 காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தினந்தோறும் அவங்க இந்த கணக்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று ஆகும் தரிசன நேர விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது 10/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 மணி நேரம் ஆகுது என்றும், பக்தர்கள் 14 குடோன்களை தங்க வச்சுருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று அதாவது 9/4/2025 அன்று 62,076 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 23,699 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,27,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கதாகும். 10 மணி நேரம் இந்த தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது 10 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு மொத்தம் 31 குடோன் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 22 குடோன்கள் ஃபில்லாக இருக்கு என்றும், ஆல்ரெடி 5 குடோன்கள் திறந்திருக்கு. கடைசியாக 1 மணி நேரத்தில் மட்டும் இலவச நேரடி சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்தது 1,258 பேருக்கும். மொத்தமாக இது வரைக்கும் பக்தர்களை 2,250 பேர் காலையிலிருந்து திறந்து விட்டுருக்காங்க என்ற விஷயத்தையும், மொத்தமாக 8,983 பக்தர்கள் தற்பொழுது வெயிட்டிங்கில் இருக்காங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சர்வசனி தற்பொழுது 22 குடோன்களில் 8,983 பக்தர்கள் காக்க வச்சிருக்கதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சிருக்கோம். தேவஸ்தானத்துக்கு கிடைச்சிருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ன்றதையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்காக பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு 2 முதல் 3 மணி நேரம் வரை ஆகலாம். இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5:30 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ரூம் புக்கிங் திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் செய்யப்படுகிறது. 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 10/4/2025 காலை 6 மணி நிலவரப்படி 966 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 516 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மளிடம் கொஞ்சம் சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு 10 சந்தேகம் கிட்ட அதை ரீப்ளே பண்ணலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணா நைட்டு ரீச் ஆகிடுவோம் 11ஆம் தேதி. டிக்கெட் பாசிபிளாக 9 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு ஜெராக்ஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம்ண்ணா. அண்ணா ஒரு ஆள் எத்தனை 300 டிக்கெட் புக் செய்ய முடியும்? ஒரு ஐடி மூலிமா மொத்தம் 6 டிக்கெட் புக் பண்ண செய்யலாம். ஒரு ஐடி மூலிமா, அதாவது லாகின் பண்ணுற நம்பர் மூலிமா. ஜூலை மாதத்துக்கு இம்மாதம் 24ஆம் தேதி புக்கிங் தொடங்குகிறது.
எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க கம்பல்சரியாக. நடந்து போகிறவங்க இல்லை பஸ்ஸில் போகிறவங்களுக்கு திருமலை போகலாமா? டிக்கெட் கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் டிக்கெட் இருந்தால் ஒரு 5 மணி நேரத்துக்கு தர்ஷன் பார்க்கலாம். டிக்கெட் எல்லாம் 10 மணி நேரம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அண்ணா கம்மிங் சாட்டர்டே சண்டே மண்டே பிளான் பண்ணுறோம், எப்படி பிளான் பண்ணலாம்? நீங்கள் நைட்டு 9 மணிக்கு ஒரு 7-8 மணிக்கு வந்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு மறுநாள் காலை தர்ஷன் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணலாம். 300 தர்ஷன் டிக்கெட் 4 மீன்ஸ் 4 பேருக்கு வேணுமா? டிக்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அந்த மாதத்துக்குலாம். ஜூன் வரைக்கும் ஃபில் ஆகிடுச்சுண்ணா. ஆனால் வாட்ஸ்அப் ஒர்க் ஆக மாட்டேது, சென்ட் பண்ண ஹாய். ஆனால் சில நேரங்களில் சர்வர் இஷ்யூ இருக்கணும். நேற்று மதியத்தில் ஒரு மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒர்க் ஆகலைங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரீப்ளை வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. அண்ணா நாங்கள் ஃபேமிலியாக 11 ஏப்ரல் மார்னிங் 4 AM திருப்பதி வந்துடுவோம். அப்போ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா பூதேவி காம்ப்ளெக்ஸில்? மேக்ஸிமம் நீங்கள் காலைல 4 மணிக்கு வரன்றீங்க. ஏப்ரல் 11 நாளைக்கு மேக்ஸிமம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் கிடைக்கும். 12 அதாவது நாளை தர்ஷன் பார்க்க மறுநாள் காலை தர்ஷன் பார்க்க டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. அண்ணா 12 மார்னிங் 300 இல்லை 500 டிக்கெட் கிடைக்குமா? டிக்கெட் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீ டிக்கெட் வேணால் திருப்பதியில் 9 மணிக்கு தராங்க, வாங்கிக்கோங்க. டிஷர்ட் ஜீன்ஸில் லவ் பண்ணுறாங்களா? இப்போலாம் ட்ரெஸ் கோட்லாம் பெருசாக ஒன்றும் செக் பண்ணுறது கிடையாது. டிஷர்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சார் வணக்கம், அலிப்பூர்லேருந்து திருப்பதி பஸ் பேருந்து சேவை சொல்லுங்க, கிடைக்குமா? உண்டுங்க சார். காலையில் 3 மணிலேருந்து இரவு 11:45 வரைக்கும் பேருந்து சேவை இருக்குது சார். டிசேபிள் பேர்சனுக்கு ஆஃப்லைனில் டிக்கெட் தராங்களா? தர்றது இல்லைங்க சார். நீங்கள் லைனில் டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா திருமலையில் பயோமெட்ரிக் கேட் வழியாக சாமி தர்ஷன் பார்க்கலாம் சார். வேணாம் சார். வணக்கம், எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் நேரடி தரிசனம் உண்டா? எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் நிலைமைக்கு 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் ஆகுது சார். ஒரு நாள் டிஃபர் ஆகுது சார். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து அப்டேட்டும் டெம்பிள் அப்டேட் சேனல் உடனுக்குடன் கொடுக்கிறது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்க முக்கியம். நன்றி.